எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ கிளிப் உண்மையா பொய்யான்றது தெரியல. அது உண்மையா என்னன்றது மக்கள் கிட்ட விட்டு நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா உண்மையா இருக்கும் பட்சத்தில் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்படி இந்த மாதிரி கொச்சையா பேச தோணுதுன்னு தெரியல. ஒரு மருத்துவரை நான் சொல்றேன், இன்னைக்கு கிளினிக்ல நான் நிம்மதியா உக்காந்து ஒரு தொழிலை பார்க்க முடியும்னா எனக்காக உழைக்கிற என் மனைவி, என் அம்மா கிச்சன்ல ஒரு நீர் வரும் தெரியுமா, அந்த சூட்ல நின்று 3 வேளை நமக்கு நிம்மதியா ஆக்கி கொடுக்குறாங்களே, அந்த நீர் வேர்வை, அதை பத்தி யோசிக்கல. சொல்லவே முடியாத ஒரு கருத்து. ஆனா இது கண்டிப்பா இந்த நேரத்தில் சொல்லணும். நீங்க, நான், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும், அனைத்து உயிரினங்கள் கூட மனித உயிரினங்கள் பிறக்கிறப்போ ஒரு சிகப்பு நீர் ரத்த வெள்ளத்துல இருக்கும். ஒரு தாய் அந்த டெலிவரி ஆகிறப்போ அந்த லிட்டர் கணக்கில் ரத்த வெள்ளத்துல போயிட்டு இருக்கப்ப கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட, அந்த ரத்த வெள்ளத்துல இருக்க தாய்கிட்ட காமிச்சோம்னா அந்த குழந்தைய பார்த்தோம்னா வருது பாருங்க ஒரு நீர், கண்ணீர். அந்த நீரை பத்தி யோசிக்கல. ஒரு பெண்களை தெய்வமா மதிக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் எப்படி பேச மனசு வருதுன்றது உண்மையில ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன கருத்து சொல்றது தெரியல. தயவுசெய்து இனிமேல மாற தொடங்க. மக்கள் மாறிட்டாங்க. கொச்சையா பேசுற இந்த பெண் இனத்தை தயவுசெய்து பேசாதீங்க. வேற சொல்ல கருத்து இல்லை.